Assalamualaikum friends. Welcome to my YouTube channel. இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறேன்டா ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல ஒரு chili paste ஒன்னு செஞ்சு காட்ட போறேன். இது வந்து நீங்க வேண்டிய மாதிரி வேண்டிய டிஷ்ஷோட சாப்பிடலாம். அவசரத்துக்கு உங்களுக்கு என்னமாலும் ஒரு டிஷ்ஷோட செஞ்சு ஒரு சப்பாத்தி ஒரு என்னமாலும் மீந்திச்சிடுவீங்க. அதுக்கு என்னமாலும் சைட் டிஷ் இல்லைன்னா இதை உங்களுக்கு தாராளமா பயன்படுத்தி நல்ல உங்களோட சாப்பாடை டேஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இது நான் வெறும் ஒரு 2-3 இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் தான் இதை செய்கிறேன். இதுக்கு நான் எந்த விதமான சாஸ் ஐட்டம் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் இந்த சில்லி பேஸ்ட்டை செய்கிறதுக்கு நீங்களும் வாங்க. இன்ஷால்லா நாங்கள் பார்ப்போம் சில்லி பேஸ்ட்டை செய்கிறதுக்கு. ஓகே, இப்போ நாங்கள் இந்த சில்லி பேஸ்ட் செஞ்சு கொள்றதுக்கு தேவையான திங்ஸ் என்னன்னு பார்ப்போம். இதுக்கு நான் கூனி இறால் எடுத்துக்கிறேன். ஷ்ரிம்ப்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே, கூனி இறால். அதே நான் கொஞ்சம் பிளெண்டரில் பவுடர் பண்ணியும் எடுத்துக்கிறேன். இதே தான் கொஞ்சம் பவுடர் பண்ணியும் எடுத்துக்கிறேன். இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே, வீட்லேயும் இதை செஞ்சு கொள்ளிலும். நல்லா கொஞ்சம் வத்தல் கொச்சிக்காவை நல்லா கொஞ்சம் வெயிலில் உலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணி கொண்டாலும் சரி. நீங்கள் ஷாப்பில் தான் வாங்கணும்னு ஒன்று இல்லை, வீட்லேயும் செய்யலாம். ஸோ இது வந்து டர்மரின், இது வந்து கார்லிக், ஜிஞ்சர். கார்லிக் கொஞ்சம் இவ்வளோ மிச்சம் எடுக்க தேவையில்லை, ஒரு 5-6 பூண்டு மட்டும் எடுத்திங்கன்னா சரி. ஜிஞ்சர் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுங்க. ஆனால் சுகர் வந்து சரியாக 50 கிராம்ஸ் வேணும். அடுத்தது வந்து வினிகர் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் வேணும். ஸோ என்ன மாதிரி வினிகராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நாங்கள் இதை செய்வோம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இதில் சாஸை தான் செய்யணும். நான் இதுக்குன்னு ஒரு சாஸ் ஒன்று செய்ய போகிறேன் உங்கள்கிட்ட சொன்னேன். நான் இந்த சாஸை செய்கிறதுக்கு உங்களுக்கு எப்படின்னு இப்போ காட்டுறேன். இந்த சாஸை செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டில் டர்மரின் என்ன செஞ்சுக்கிறேன், சரியாக 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா பெனஞ்சி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் டர்மரின் வாட்டர். சரியா? அடுத்தது இப்போ நாங்கள் கார்லிக்கும் ஜிஞ்சரும் எடுத்து வைக்கிறேன் தானே, இது ரெண்டையும் நாங்கள் கொஞ்சம் ஓட்டலில் லைட்டாக சூடு பண்ணணும். பேனை வச்சு பேனில் கொஞ்சம் இது போல் கொஞ்சம் இந்த ஈரத்தன்மை போகிறதுக்கு கொஞ்சம் வறுத்துக்கொள்ளணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தாராளமாக ரெசிபி செய்யலாம். பிகாஸ் நான் வந்து எதையுமே எடிட் பண்ணலை, அப்படியே ரியலாகவே போடுறேன். ஸோ உங்களுக்கு தாராளமாக ரெசிபியை சில்லி பேஸ்ட்டையோ நான் போட்ட என்ன வீடியோ குலாப் ஜாம்ஸ் அது இது எதை வேணாலும் உங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொள்ளலும். ஸோ இதை கொஞ்சம் நான் உள்ளர விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சரி, இப்போ இந்த இது சரியாக அந்த ஈரத்தன்மை போய்த்துருச்சு. இப்போ நான் இதுக்கு சாஸ்க்கு ரெடி ஆகிறேன். சாஸ் செய்கிறதுக்கு நாங்கள் இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி கொடுறதுக்கு எல்லாம் பிளெண்டர் கப்பில் போடுவோம். இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற இந்த டர்மரின் வாட்டர் அதையும் நாங்கள் இதிலே ஆட் பண்ணி போடுவோம். 50 கிராம்ஸ் சுகர் நான் எடுத்து வச்சேன் இல்லையா, அதையும் இதிலே ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நான் இந்த சாஸை செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நல்லா இதில் கிரைண்ட் பண்ணி இந்த சாஸை நான் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் வேறு எடுக்க இல்லாட்டி ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே பவுடர் பண்ணதுக்கு தானே, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வாங்கி போட்டுக்கொண்டாலும் ஓகே. நான் பேனை வச்சுக்கிறேன். பேனை வச்சு இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். கூனி இறால் ஷ்ரிம்ப்ஸ் இருக்குது. இது வந்து நான் 100 கிராம்ஸ் எடுத்தேன். எடுத்து அதில் ஒரு 25 கிராம்ஸ் போல் தான் இப்படி நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது ஃபுல்லாக ஆட் பண்ண மாட்டேன். இது தேவை மாதிரி இந்த 50 கிராம்ஸ் சில்லிக்கு தேவை மாதிரி நான் ஆட் பண்ணிக்கொள்வேன். இப்போ பார்ப்போம். இப்போ எங்கள்கிட்ட ஆயில் நல்லா ஹீட் ஆகி, கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆகிதான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டுக்கு போட்டு பார்க்கணும். நல்லா ஹீட் ஆகிக்கு கேஸை எப்போயுமே சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த சில்லிஸை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஒரு 5 செகண்ட் போல் இதை நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா வறுக்கணும். கொஞ்சம் வறுப்பட்டு வரக்கொள்ள நல்ல மணமொண்டும் வரும் உங்களுக்கு. நாங்கள் செஞ்சு வச்சுக்கிறோம் தானே இந்த சாஸ், இந்த சாஸ் இதில் ஆட் பண்ணுங்க. அதையும் நாங்கள் ஒரு 10 செகண்ட் போல் கொஞ்சம் வறுக்கணும், கொண்டு ஈக்கணும். நல்ல மணமொண்டு வரும். அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சு வச்சுக்க இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிற கூனி இறாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த என்னமாலும் எண்ணெயில் போடுற கறிவல் இருந்துச்சுட்டு அதுவரைக்கும் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு விளங்கும், இதோட குவான்டிட்டி உங்களுக்கு விளங்கும்.
இது கொஞ்சம் இந்த லூஸ் ஆகிக்கிற மாதிரி விளங்குது. இப்போ நாங்கள் இதில் நான் முழு கூநீரால் இதுக்கு ஆட் பண்ணுறேன். அப்போ நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். கடிப்படப்புக்குள்ளே நல்ல டேஸ்ட் ஒன்று வரும். ஸோ அதையும் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த டைமில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சில்லி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாமே மெத்தட் டு மெத்தட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் நான் காட்டிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். இதை உங்களுக்கு நாங்கள் வீட்டில் செய்கிற கறிவலுக்கும் யூஸ் பண்ணிடலும். சுகர் எல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இது விஷயம் என்னண்டா, இப்போ நீங்கள் டக்குன்னு இது கொஞ்சம் ஒரு 2 minutes மட்டுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டக்குன்னு இதை பாட்டில் பண்ணிடணும். இல்லாட்டி இப்படி இந்த பொட்டோடு இதோடு வச்சிங்கன்னு சொன்னால், கடாயோடு வச்சிங்கன்னா அப்படியே இதில் உள்ள ஆயில் எல்லாம் அப்படியே அப்படியே இல்லாமல் போய்த்திடும். அந்த ஆயிலெல்லாம் அப்படியே மறைஞ்சிடும் அந்த கடாயோட சூட்டுக்கு. ஸோ இதை டக்குன்னு நாங்கள் வேறொரு இதுக்கு போட்டுடணும். ஒன்றோ பாட்டிலுக்கு இல்லாட்டி டிஷ் ஒன்றுக்கு எதுக்காலும் போட்டுடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சில்லி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி சில்லி பேஸ்ட் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். எந்த வித எடிட்டிங்கும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல்லாகவே கொந்திக்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சில்லி பேஸ்ட் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.